صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அல்லாஹ் தஆலா மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம் அனைவரையும் முஸ்லிம்களாக உண்மைகளாக படைத்து தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒரு நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிந்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புறம் உண்டாகட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷேഖநாயகம் அவர்கள் ஒருமை சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹும் அர்-ரஹ்மானு உத்தா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஸதகல்லாஹுல் அஸீம். யார் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, இன்னும் நல்ல அமல்களை செய்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே பாசத்தை ஏற்படுத்தி விடுகிறான் என்று ஷேഖநாயகம் சொல்லி காண்பித்தார்கள். என்ன இந்த ஆயத்தின் விளக்கம் என்ன என்று பார்த்தால், நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தால், பரிபூர்ணமாக அல்லாஹை நாம் ஏற்றுக்கொள்பவர்களாக, அவனை மட்டும் இலாஹாக கொண்டு வாழ்பவர்களாக இருந்தால், நாம் சரியாக அல்லாஹுக்கு வழிபட்டால் மொத்த மாசிவல்லாவும் நமக்கு வழிபடக்கூடியதாக மாறிவிடும் என்று இந்த ஆயத்திற்கு விளக்கம் சர்க்கார் நாயகம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு முறை சர்க்கார் நாயகம் சொன்னாங்க, மாசா குஸ்தா சேர்ந்த புதுசில் சொன்னாங்க, மாணவர்களிலே எல்லாமே உனக்கு கட்டுப்படணும், இந்த பிள்ளைங்கெல்லாம் உன் பேச்சு கேட்கணும் இன்னும் ஆசைப்பட்ட அப்படின்னா நீ அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கணும். உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் நீ அல்லாஹுக்கு முழு மனதாக கட்டுப்படுவோனாக இருந்தால், அல்லாஹோட பேச்சு பரிபூர்ணமாக கேட்குற, அல்லாஹுக்கு எந்த மாற்றமும் செய்யலை, அவனுக்கு பிடிக்காத எந்த செயலும் ஒன்றை நிகழல, யாரும் பார்த்தாலும் தவறு செய்யவில்லை, யாரும் பார்க்கலாட்டியும் தவறு செய்யலை, யாரும் பார்க்கலையே செவத்துக்குள்ள தான் இருக்கிறோம் அப்பையும் தவறு செய்யலை, சின்ன தவறோ பெரிய தவறோ எதையெல்லாம் உஸ்தாவை பார்த்தா நம்ம செய்ய மாட்டோமோ அதே தவறுகளை உஸ்தாது பார்க்கலாட்டியும் செய்யக்கூடாது. பலகால உஸ்தாது இருக்கிறாங்க, நாம் பேச மாட்டோம் சிரிக்க மாட்டோம், இதே தவறுகளை உஸ்தாது இல்லாவிட்டாலும் செய்யக்கூடாது. இப்படி யார் இருக்கிறார்களோ, இப்போ அவங்க முழுசா அல்லாஹ் கட்டுப்பட்டானா இல்லையா, மாசா சட்டத்தை கட்டுப்பட்டானா இல்லையா, இப்போ அல்லாஹு தஆலா பிரியத்தை அவன் ஏற்படுத்தி விடுவான். ஷேഖநாயகம் சொல்லுவாங்க, இந்த ஆயத்துக்கு தஃப்சீரா அல்லாஹ் ஹதீஸை சொல்லிட்டாமா. இப்போ ஹதீஸில் வருது, தெரியும், உங்களுக்கு தெரியும் ஹதீஸ் கூட, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் சஹாபா மலக்குமார்களை கூப்பிட்டு நேசிக்க சொல்லுவான். அந்த மலக்குமார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான், அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனைத்து மலக்குமார்களையும் சொல்லுவாங்க. அந்த மலக்குமார்கள் எல்லா எல்லா மக்லூக்கையும் சொல்லி எல்லா ஹலக்குகளும் நேசிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அடியாரை. சகா சொல்லுவாங்க, இப்படி என்ன போனா எல்லா வஸ்துக்களும் உனக்கு கைக்குள்ள தான் போயிடும், எல்லா செயல்களும் உன் கைக்குள்ளே வந்துடும், நம்மளை மீறி போயிருச்சு அந்த செயல் என்ற சிந்தனையே இருக்காது, எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். ஷேഖநாயகம் உதாரணம் சொன்னாங்க, நாங்கள் பார்த்தோம் ஷேഖநாயகத்தில் ஒரு மாதிரி சர்க்காருக்கு லைசன்ஸ் போட போயிருந்தோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கேட்டால் போனால் ஆஃபீஸில் போய் நிற்கிறோம், கியூ நிற்கிது, 30 பேர் நிற்கிறாங்க. 10 மணி ஆஃபீஸுக்கு போயிட்டோம், எப்படியும் இன்னும் 2-3 மணி நேரம் ஆயிரும் அப்படின்னு தெரியுது நமக்கு. சர்க்காரை பார்த்தாங்க, சரி இங்கே இருந்தால் ஜும்மா போயிடும் நமக்கு, அல்லாஹ் தஆலா கியாமத்தினால போய் நின்று நீயே லைசன்ஸ் போல கேட்க மாட்டா. அல்லாஹ் தஆலா லைசன்ஸ் போட முடியா, கார் ஓட்ட லைசன்ஸ் கார் ஓட்டியா, போலீஸ்காரன் கேட்பான், அல்லாஹ் கேட்பானா, கேட்க போகிறது இல்லை. ஆனால் ஜும்மா மிஸ் ஆனால் ஏன்டா ஜும்மா விட்ட கண்டிப்பாக எல்லாரும் கேள்வி இருக்குது. ஒரு ஜும்மா விட்டா அல்லாஹ் அதுதானோட கொடுக்க தான் செய்வான் அல்லாஹ் தஆலா. ஆனால் ஜும்மா போயிடலாம், லைசன்ஸ் இன்னைக்கு எடுக்கிறாடி பிரச்சனை இல்லை, லைசன்ஸ் போடலாடி பரவாயில்ல, போயிடலாம் ஜும்மா போயிடலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை லைசன்ஸ் போடுறாங்க இந்த நம்ம திருப்பூரில். சர்க்கார் ஜும்மா வந்துட்டோம், நானும் சர்க்கார் ஜும்மா வந்துட்டோம், வீட்டுக்கு ரெடியாகி குளிச்சு ஜும்மாக்கு போயிட்டோம். இங்கேருந்து பழைய தான் ரொம்ப தூரம் போகணும். அப்புறம் ஜும்மா தொழுதுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு ஜும்மா சலாம் கொடுத்துட்டு ஏமாசம் தொழுதுட்டு ஏமாச்சு ஓடுறோம். போயிட்டு 2:30 ஆயிடுச்சு, 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஆஃபீஸ் நுழையிறோம், ஆஃபீஸ் வெறிச்சொடி கிடக்கு. நம்ம கன்ஃபார்ம் கிடையாது, நானாச்சும் கன்ஃபார்ம் கேஸ் கிடையாது, கொடுக்க மாட்டாங்க
அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே போனால் நாங்கள் லைசன்ஸ் ஆஃபீஸ் போடுவார்ல, அவர் போயிட்டார். அவரோட ஹெட் ஆஃபீஸர் இருக்கார், அவருக்கு மேலே உள்ளவர், அவர் வெயிட் பண்ணிருக்காரு. உள்ளே போனால் நீ தான் ஜுபேர் அஹமதா? நான் ஜுபேர் அஹமது. உங்க தான் வெயிட் பண்ணிருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அவர் நின்று சர்க்காருக்கு என்னென்ன முடிக்கணுமோ ஃபுல்லாக வேகமாக டக்குனு ஃபோட்டோ பிடிச்சாரு, சைன் போட்டு போயிட்டு வாங்க, காலை கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். ரொம்ப சிம்பிளாக எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டான். சர்க்கார் வரும்போது திரும்ப சொன்னாங்க, பாத்தியாப்பா நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டோம், அல்லாஹத்தை தொழுகை கரெக்டாக வர சொல்கிறான், வாங்க சொன்னால் வந்துட சொல்லிடுறான் அல்லாஹ் ஜும்மாவுக்கு. 107 சலாத்தி மியோமு ஜும்மத்தி ஃபஸாவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை'. வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகை கரெக்டாக அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறானா இல்லையா? வாங்க சொன்னால் உடனே வந்து சொல்கிறானா இல்லையா? இப்போ நாம் அல்லாஹுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். நம்ம எல்லா செயல்களை விட ஒரு முக்கியமான ஆஃபீஸ் இது, லைசன்ஸ் எடுத்தே ஆகணும். அவ்வளோ எடுக்கலாம், சனிக்கும் எடுக்க முடியாதெல்லாம், திரும்ப அடுத்த வெள்ளிக்கிழமை தான், நம்ம நேரங்கள் தள்ளி போகலாம். இருந்தாலும் நம்மளை முக்கியத்துவப்படுத்தாமல் மற்ற துனியாவுடைய காரியங்களை முக்கியத்துவப்படுத்தாமல் எப்போ நம்ம அல்லாஹுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ, தொழுகைக்கு முக்கியம் கொடுத்தோமோ, அல்லாஹு தாலா மற்ற எல்லா மக்களையும் இப்படி நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பிச்சிடும். அல்லாஹு தாலா மற்றவங்க எல்லாமே கியூவில் நின்றாங்க, 2.5 மணி நேரம் கியூவில் நின்று, 3 மணி நேரம் கியூவில் நின்று, சீக்கிரம் அடியா சத்தம் போட்டு என்ன வேர்வையில் நின்று எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் காரில் ஏசியில் வந்தோம், ஜும்மா தொழுதோம், பேனக்கீழ் தொழுதோம், திரும்ப போனோம். ரொம்ப லேசாக அல்லாஹு தாலா மிகவும் கண்ணியமான முறையிலே அவங்களே கூப்பிட்டு வேகமாக வேலையை முடிச்சு காக்க வைக்காம எல்லாம் கொடுத்தானா இல்லையா? உதாரணம் சொன்னாங்க. இதே மாதிரி தான் மொத்த வாழ்க்கையிலுமா உனக்கு நீ எப்போ அல்லாஹுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ, மொத்த வஸ்துக்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ் முக்கியமா? இல்லவே இல்லையே. அல்லாஹு அக்பர் தானே சொல்லுவாங்க. ஜும்மா முடிக்கிறானா இல்லையா? வذكرுல்லாஹி தஆலா அலா வ அவுலா வ அஸ்ஸு வ அஜல்லு வ அதம்மு வ அஹம்மு வ அக்வா வ அக்பர். மிக மகத்துவமானது அதுதான், மிக முக்கியமானது அதுதான். எல்லா வஸ்துக்களை விட முக்கியமானது அல்லாஹ் தஆலா தானப்பா. நீ அல்லாஹ் திருப்திப்படுத்த ஆரம்பிச்சு உன்னோட எல்லா செயல்கள்லையும் இந்த எந்த செயலாக இருக்கட்டும், இந்த செயலை விட அல்லாஹ் முக்கியம் எனக்கு, இந்த துனியாவுடைய காரியத்தில் அல்லாஹ் முக்கியம் எனக்கு என்று உன் காரியங்களை அல்லாஹ் முக்கியத்துவப்படுத்த ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா இப்போ அல்லாஹு தஆலா மற்ற மாசிவல்லாக்கள் எல்லாத்தையுமே, மற்ற எல்லா வஸ்துக்களையுமே அது உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிடும், எல்லாம் உனக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். நமக்கு சாதகமாக பேரும் சொல்லி காமிப்பாங்க. சொல்லுவாங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் போயிருந்தாங்க, பாஸ்போர்ட் போட ஹஜ்ஜுக்கு போகும்போது சொன்னாங்க, மற்றவங்க எல்லாமே போகிறாங்க, 100 கேள்வி கேட்குறாங்க. பாஸ்போர்ட்டில் ஜுபைர்னு இருக்கு, அதில் ஜூபையர்னு இருக்கு, பேர் மாறி மாறி இருக்குதுன்னு சொல்லி துரத்தி விட்டுருவான். சான்ஸே கிடையாது. இங்கேருந்து புறச்சி இருந்து திருச்சிக்கு போயிருக்கிறாங்க. அவன் திரும்ப அமைச்சுட்டு அவர் வழியே இல்லை, எல்லாம் பார்த்துக்குவான்ப்பா போய் நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 4 பேர் திட்டுறாங்க, என்ன பேர் வச்சிருக்க, போயா கேன்சல் தர முடியாமல் அமுச்சு விட்றாங்க. ஆனால் சர்க்கார் போய் நிற்கிறாங்க, பேசிக்கிட்டே அவங்க பக்கத்து கூட வந்தவங்க தான் பேசிகிட்டே இருந்தாங்க. அவன்கிட்ட அண்ணா போன மாதம் தம்பி கல்யாணம் என்னாச்சு பேசி கொடுத்துட்டு, ஆமாங்க என்ன கேட்குறீங்க பேச ஆரம்பிச்சார். அவர் பேசிக்கிட்டே அசாட எல்லாத்தையும் கையில் போட்டு கொடுத்துட்டாரு. பார்த்து சர்க்காருக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 10 டாக்குமெண்ட் 10 வேற பேர் இருக்குது. ஒரு இதில் சுப்பையர்னு பேர் போட்டிருக்காங்கல்ல, ஐயருமே பேசிருக்கிறாங்க. ஒவ்வொரு சர்க்கார் சொன்னாங்க, ஒவ்வொன்றும் வேறு பேர் இருக்குது. அவ்வளவு மாற்றமாக இருந்தும் கூட அல்லாஹ் சாதகமாக ஆக்கி விட்டானா இல்லையா? என்ன காரணம்? நீ அல்லாஹ் கட்டுப்படுறதான். எப்போ ஷேഖനാயகம் முழுமையாக அல்லாஹ் கட்டுப்பட ஆரம்பிச்சிடுறாங்களோ, சர்க்கார் சொல்லுவாங்க, இப்ராஹிம் இது வந்து தரீகை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் இஸ்லாம் வாழ்க்கை முறை சொல்லுவாங்களா இல்லையா? மற்ற தன்னுடைய தன்னுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், மொத்த ஊர் மக்களா இருக்கட்டும், அத்தாவா இருக்கட்டும், எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் கட்டுப்பட்டாங்களா இல்லையா? இப்ப அல்லாஹ் காப்பாத்தினானா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் தஆலா உலகத்தையே மாத்தி, மொத்த உலகத்துக்கும் தெரியும் நெருப்புனா சுடும் தான். அல்லாஹ் தஆலா அவங்க மாத்தி கொடுத்தானா இல்லையா? அந்த நெருப்பு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு லேசாகி கொடுத்தானா இல்லையா? குளிர்ந்த இதாகி கொடுத்தானா இல்லையா? எப்படி அல்லாஹ் தஆலா உலகத்தின் விதியை மாற்றுறானா இல்லையா? அவனுக்காக வேண்டி யார் வேலை செய்யறாங்களோ அவங்க அல்லாஹ் தஆலா உலக விதியை மாத்துறானா இல்லையா? இதே மாதிரி நாமளும் சரி, நாம் அல்லாஹுக்காக நம்மளுடைய நியத்துகள் சரியாக்கிட்டோம் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் இது அல்லாஹ்கான செய்யறேன், இதுவா எனக்கு எதிராக அத்தா இருக்கிற அம்மா இருக்கு என்னவா இருந்துப்போம், அல்லாஹ்கான செய்யறேன் அவ்வளவுதான் என்று நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்காக அல்லாஹு தஆலா இந்த உலகத்துடைய விதியை மாத்திடுவான். நமக்காக அல்லாஹு தஆலா உலகத்துடைய கோட்பாடுகளை மாத்திடுவான். அல்லாஹு தஆலா இப்படிதான் கிடைக்கும், இப்படிதான் இப்படிலாம் வேற வழியே இல்லை நினைக்கிறோமா இல்லையா? அப்படி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஷேഖനാயகம் சொன்னாங்க, ஒரு சர்க்காருடைய முறிவு ஒருத்தவங்களுக்கு கண் பார்வை இல்லாமல் போயிருச்சு. சர்க்கார் முறிவு மகனாக அவங்களுக்கு கண் பார்வை இல்லாமல் போயிடுச்சு, கண்ணில் கருவெளி இல்லாமல் போயிடுச்சு. டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க, ஒரு வழி இல்லைங்க, பிழைக்காத பிள்ளை கண் இல்லைங்க, அது எல்லாத்தையும் இயற்கையாக தான், சில பேர் கண் இல்லாமல் போயிருக்குன்னு தான் பிறவி கூடுன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டாங்க. அவங்க சர்க்கார் தேம்பி அழுகுறாங்க, எல்லாம் கக்கா நீயை காப்பாற்று சர்க்கார் அழுகுறாங்க. ஷேഖனாயகம் சொன்னாங்க, சரிம்மா நீயத் இஹ்லாஸாக இருந்தால் அல்லாஹ் காப்பாற்றிடுவான். நீ நியத்தை வைங்க, யாரெல்லாம் இந்த பிள்ளை வளர்ந்தால் அந்த பிள்ளையை நான் கண்டிப்பாக ஆலிமாக்குறேன், உன்னை அறிந்த ஹாஃபிஸ் ஆக்குறேன், நியத்தை வைங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்ட்டாங்க. யாருமே நம்ப முடியாது, டாக்டர்ஸ் நம்ப முடியாது. அவங்க போய் நீ தச்சிட்டாங்க, யாரெல்லாம் கண்டிப்பாக இந்த குழந்தைய வளர்ந்தால் பிள்ளைக்கு வந்து கண்ணு ஃபுல்லாக வெள்ளையா இருக்கு, பிறந்த குழந்தைக்கு கண்ணில் கருவிழி இருக்கும்ல, அறவே இல்லை, சுட்டு கருவிழி இல்லை. லென்ஸ் டாக்டர் பார்த்துட்டு கருவிழி இல்லவே இல்லை, திரும்ப வளராதுன்ட்டாங்க.
அவங்க நீ வச்சாங்க யாரெல்லாம் இந்த குழந்தையை வளர்ந்தால் கண்டிப்பாக ஆலிமாக்கிறேன் அல்ல, ஹாஃபிஸ் ஆக்கிறேன் அல்ல, உன்னை பற்றி அறிந்த ஆரிஃபாக்கிறேன் அல்ல. நீ தச்சானா இல்லையா? எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க. நீ தச்சானா இல்லையா? கொஞ்சம் காலம் போச்சு, 2-3 மாதம் போச்சு, நடுவில் சின்ன புள்ளி வருது, பிளாக் கலர் கருப்பு புள்ளி வருது. ஆசிரியர் தாங்க முடியல, கொஞ்சம் நாள் போச்சு, போக புள்ளி வளருது அப்படின்னு வளருது. டாக்டரை கொண்டு போனாங்க. அவன் பார்த்துட்டு மண்டையை பிச்சுக்கிறான். வாய்ப்பே கிடையாதுங்க, இப்படி எல்லாம் இது ரொம்ப ரேருங்க, இப்படி நடக்க சான்ஸே கிடையாது. கண்ணு இல்லாமல் போனவர்களுக்கு கண்ணு வர்றதே வாய்ப்பே கிடையாது. இப்படிங்க வந்துச்சு, என்னால் நம்ப முடியலங்க. டாக்டர் சொல்கிறான். கொஞ்சம் காலம் போச்சு, அந்த பிள்ளை வளர்ந்துருச்சு. இப்போ 2 கலகா கண்ணு தெரியுது, பார்வை வந்துருச்சு. என்ன விஷயம் இங்கே? ஒன்று நம்முடைய இஹ்லாஸ், நியத் இஹ்லாஸாக இருந்தால், நம்ம அல்லாஹுக்காக வேண்டி வச்சிருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா உலகமே தஹய்யுரான அளவுக்கு, உலகமே வேந்து போகிற அளவுக்கு, ஏன்னா நடக்குமா அப்படி எல்லாம் நினைக்கிற அளவுக்கு அல்லாஹ் தான் கொடுத்துருவான். அல்லாஹ் தஆலா அப்படி கொடுப்பான். அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்துட்டாங்க. அப்படி வாடும் பக்கத்தில் எல்லாம் கொடுப்பான்.